அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு பெரிய குற்றச்சாட்டை கண்டுபிடித்து விட்டோம், நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம், மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ தமிழ்நாடு திமுக அரசு மீது ஒரு பெரிய இதை கண்டுபிடித்தது போல அதானியை சந்தித்தாரா முதல்வர்? சென்னைக்கு வந்திருந்தார் திரு அதானி, சந்தித்தாரான்னு சொல்லி தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி கொண்டே வந்திருந்தனர். இதற்கு ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார். இன்னைக்கு சட்டசபையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர், நான் கௌதம் அதானியை சந்தித்ததே கிடையாது, தமிழ்நாடு அரசுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சட்டசபையில் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மக்களவையிலே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை ஏதோ பெரிய அரசியல் ஆயுதம் நாங்கள் மடக்கிவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இது குறித்து கேள்வி எழுப்பி கொண்டே இருந்தார். இன்றைக்கி முதல்வர் பாமகவை பார்த்து கேட்குறாங்க, அதானி மீது விசாரணை வேண்டும் என்று சொல்கிறது திமுக, நீங்கள் உங்களுடைய கூட்டாளி சகாவான பாஜகவை வலியுறுத்துவீர்களா? நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அவர்களை உட்படுத்துவீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்களாம். எதுக்கியா வெளிநடப்பு செஞ்சீங்க அப்படின்னா, மூக்குடைப்பட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஏதோ பெரிய இதை கண்டுபிடித்தது போல இது பண்ணிட்டு இருந்தாங்க. பலரும் பொதுவெளியில் இங்கே அதானியோடு கூட்டு, அங்கு பாராளுமன்றத்திலே அதானிக்கு எதிராக அப்படின்னாங்க. முதல்வர் ஏற்கனவே சொன்னார், அப்பொழுதும் எதுவும் கேட்கல. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார், அப்பொழுதும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று முதல்வர் ஸ்டேட்மெண்ட் இதை விட வெளிப்படையாக இதை விட ஆணித்தரமாக சொல்ல முடியாது. இப்போது எழுப்பக்கூடிய ஒரே கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரே கேள்விதான், பாஜக ஏன் அதானி மீது எந்த விசாரணையும் நடத்த மாட்டேன் என்கிறது? நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு இதை பண்ணியிருக்கார், ஸ்கிட் மாதிரி போட்டார். பாராளுமன்ற வாசலிலே என்ன பண்ணுறாங்க, மோடியுடைய ஒரு புகைப்படத்தை அணிந்த ஒருத்தர், அதானியுடைய அந்த முகமுடியை அணிந்த ஒருத்தர், 2 பேர்கிட்டையும் இன்டர்வியூ எடுக்கிறாரு. உங்கள் முதலாளி யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் அதானி தான் என்னுடைய முதலாளி அப்படின்றார் இவர். ஸோ ரொம்ப வேடிக்கையாக சென்றது மக்களிடையே. இது ரொம்ப வேடிக்கையாக இருந்தாலும் மக்களிடையே இது சென்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி இந்த அதானி குழுமம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கபலீகரம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார். அதற்கு இப்போ இந்த விசாரணை 2000 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பாஜக அரசு அது எல்லாவற்றையுமே மறுத்துவிட்டு எல்லா மசூதிகளுக்கு கீழேயும் கோயில்களை தேடிக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவையா என்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்ஃப்ளேஷன், நம்முடைய உணவு விலை மிக மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. சாமானியர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதை பற்றி கவலைப்படாமல் வெறும் மத துவேஷத்தை மட்டுமே இன்னமும் விதைத்து கொண்டிருக்கிறது பாஜக. இதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு நீதிபதி, அலகாபாத் நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்திலே சென்று கலந்து கொண்டு இஸ்லாமியர்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி போய் எங்கேயும் பேசியது கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழிமுறைகள் இருக்குது, ஜுடிஷியல் புரோட்டோக்கால் இருக்குது. புரோட்டோக்கால் படி நீங்கள் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது. ஆனால் அதையும் தாண்டி பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விட கொடுமை. இன்றைக்கி எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இதை விசாரிக்கும், அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் பிரசாந்த் பூஷன் அவர்கள், கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி, அவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதன் மீது விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சிஜேஐ சொல்லியிருக்காரா? என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? ஒரு நீதிபதி இப்படி பொதுவெளியில் போய், அதுவும் உயர்நீதிமன்ற நீதிபதி பொதுவெளியில் போய் இப்படி நம்முடைய அரசியலமைப்பை அவமதிப்பு செய்வது போல பேசுவது ஏற்கத்தக்கதா என்பதை எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.